வந்து பயங்கரமா இருக்கும். இது தன்னை விட 3 மடங்கு ஒரு பெரிய வெயிட்டை தூக்க முடியும். இப்ப ஒரு 25 kg இருக்கிற ஒரு கழுகால 75 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியும். நான் என் கண்ணால ஒரு பெரிய ஒரு பையனை தூக்கிட்டு பறக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய கழுகு, மிகப்பெரிய கழுகுகள்லாம் இருக்குது. சரி, ஒரு கழுகால 3 இன்ச் லெட்டரை, வெறும் 3 இன்ச் லெட்டர்ஸை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ரொம்ப அழகா படிக்க முடியும். நம்மளால பைபிள் படிக்கும் போதே கொனசரேத் கடல் அருகே, கெனசரேத் கடல் இல்ல, ஆமா தானே, ஒண்ணு பக்கத்துல ரொம்ப தூரமா வரும். ஆனா கழுகு என்ன பண்ணுவோம்னா, டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஒரு 3 இன்ச் லெட்டர் என்ன பண்ணிடும், மிஷன் இண்டியா மூவ்மெண்ட் நீங்க இருக்கு பாத்தீங்களா, இதை 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அழகா படிச்சிடும். அதுக்கு படிக்க தெரியாது, அது கண் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். சரி, ஏன் இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, இப்பதான் முக்கியமான பாயிண்ட் வரேன். கழுகுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அது பயங்கர ஃபாஸ்டா பறக்கும். எவ்வளவு ஃபாஸ்ட் அப்படின்னா, அந்த கோல்டன் ஈகிள்ன்ற கழுகு வந்து மணிக்கு 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கும். பயங்கரமான ஃபாஸ்ட். சரி, இது இவ்வளவு ஃபாஸ்டா பறக்குது, ஏன் பறக்குது தெரியல. ஃபைனலா வரேன். ஓகே, ஒரு சில பைலட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரு சில கழுகுகளை நாங்க 18,000 ஃபீட்ஸ்ல பார்த்திருக்கோம், 18,000 அடிக்கு மேலாக நாங்க பறக்கும் போது பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாம் அப்படியே வர்றேன். இப்ப நான் ஆண்டவரை யோசிச்சு பாக்குறேன். ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் இல்ல? அவன் தன் கூட்டை கலைக்கிறார். சில கம்ஃபர்ட் ஜோனை வந்து ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்றது உண்டு, நம்மள கரைச்சு நம்ம போதும் ஆண்டவரை, இது போதும் ஆண்டவரை. ஈசாக்கு அப்படிதான் பண்ணார். முதல் ஒரு துறவை தோண்டுகிறார், எல்லாம் பிரச்சனைக்கு வராங்க. அந்த துறவுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? ஈசாக்கு. முதல் துறவை தோண்டுகிறார், அதற்கு பிரச்சனைக்கு வருகிறார்கள். என்ன பிரச்சனை பண்றாங்கன்னா, துறவு உன்னுடையது, தண்ணி என்னுடையதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அதற்காக ஈசாக்கு ஏசேக் என்ற பேர் வைத்து விட்டு அடுத்த துறவை தோண்டுகிறார். வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கேயும் பிரச்சனைக்கு வருகிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னது? அவர் ஏதோ ஒன்று வச்சுட்டு போறார், சித்னா. ஹல்லேலூயா. சரி, அங்கேயும் பிரச்சனைக்கு வருகிறார்கள், அதையும் மூடுறார். மூடிட்டு அடுத்த ஒரு துறவை தோண்டுகிறார். துறவை தோண்டி போகிறார். அந்த இடத்துக்கு பேர் என்னது சொல்லுங்க? சூப்பரா சொன்னீங்க, ரெஹோபோத். ஆமென். எல்லாரும் பிரசங்கத்துல ரெஹோபோத். சில பேருடைய வீட்டுக்கு பேரு ரெஹோபோத், காருக்கு பேரு ரெஹோபோத், பிள்ளைகளுக்கு பேர் கூட சில பேருக்கு ரெஹோபோத்னு வைக்கிறதெல்லாம் உண்டு. சரி, ஆனா ரெஹோபோத்ல தண்ணி வந்துச்சு இருக்கா? தண்ணி வந்துச்சா? இல்ல. ரெஹோபோத்துல வாக்குவாதத்துக்கு அவங்க வரல, பிரச்சனைக்கு வரல. அதனால தேவன் நம்மை பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெஹோபோத்து வச்சுட்டு அங்கேயே டென்ட் போடாம அங்கிருந்து புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போகிறார். யாரு? ஈசாக்கு. நீங்க ஆதியாகமம் எடுத்து அப்படியே 28ஆவது அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்கன்னா ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துலதான் இவர்கள் கூடாரம் அமைக்கிறார்கள். அந்த இடத்துல பலிபீடம் கட்டுகிறார்கள். கர்த்தர் தரிசனமாகிறார். கர்த்தர் பேசுகிறார் அவர்களோடு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் பேசுகிற இடம் எது அப்படின்னா பெயர்சபா. அந்த இடத்துல பலிபீடம் கட்டுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தண்ணீர் வருகிறது. அந்த இடத்துக்கு பேரு ஷேபா. சொல்லுங்க. ஆமா, இதுக்கப்புறம் ரெஹோபோத்னு வைக்கிறது போல ஷேபான்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சில இடத்துல பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணமே பெட்டர் பிளேஸுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போறதுக்காக மட்டுமே. நீங்க ஒரு சாதாரண விஷயத்துல குறுகிய வட்டத்துல ஒன்றும் இல்லாமல் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவார். ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் ஃபார் திஸ் வேர்ல்ட். நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க, நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்லவே அல்ல, கிடையவே கிடையாது. ஆமா, நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். எத்தனை பேரால உலகத்தை ஜெயிக்க முடியும்ன்ற கட்ஸ் இருக்கு? அப்படி கை தூக்கி, நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் டெய்லி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம மாம்சத்தை ஜெயிச்சிடறோம், பிசாசை ஜெயிச்சிடறோம், ஆனா எதைதான் ஜெயிக்க முடியல. உலகம் அப்பப்ப நமக்குள்ள வந்துதான் போயிடுது. அவன் தானே நிறைய மாடல்லாம் எதைதான் பாக்குறோம்னா உலகத்தை தான். அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் என்ன சாரி கட்டியிருக்கா, இப்ப இது ஃபேஷன், இது ஃபேமஸ், அதான் உலகம். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும். உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து மத்தவன் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது அப்படி பிரைஸ்லான்னு சொல்லணும், வருது வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, தகுதியான வஸ்திரம் அப்படின்னு அதற்கு பேர் பண்ணணும். உங்களை பார்க்கும் போதே ஓகே, இவங்க வந்து சூப்பர் குட் அப்படின்னு. நீங்க ஒரு பிராண்ட் ஷாப்புக்குள்ள போகும்போது
இங்க செருப்பு வாங்குறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு எதை வச்சு அவன் கண்டுபிடிச்சுக்குவான்? ஏற்கனவே நீங்க போட்டிருக்கிற செருப்பு. ஆனா ஆண்டவர் எங்க நமக்கு தகுதி இல்லையோ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதே எதுக்காக அப்படின்னா இன்னும் தகுதிப்படுத்த. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தூரத்திலே வருகிறதை அறிந்திருக்கிறதே, நடக்க போகிறவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், கழுகை போல அவருடைய கண்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புயல் மேகங்கள்லாம் 13,000 ஃபீட்ல 13,000 அடியில உருவாகும். அதுக்கு மேல அது போக முடியாது. ஓசோன் படலத்தை தாண்டி ஒரு லேயர் இருக்கு, அதுலதான் அது வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுகால 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பதாக வருகிற அந்த மேகத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், கேன் சி. இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த புயல் மேகங்கள் எத்தனை ஆயிரம் அடியில இருக்கும் சொன்ன? சூப்பர், வண்டர்ஃபுல். 13,000 அடி உயரத்துல அது உருவாகும். ஆனா இந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை அடி உயரத்துல வரைக்கும் பறக்கும்னு சொல்லியிருந்தேன்? 18,000 அடி வரைக்கும் பறக்கும். இது என்ன பண்ணும்னா 18,000 அடி உயரத்துல பறந்துட்டே இருக்கும். இப்ப இந்த புயல் மேகங்கள் எங்கதான் இருக்கும்னா இந்த கழுகுக்கு கீழே. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாய் விடுகிறவர் அல்ல, பிரச்சனைகளுக்கு மேல. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நான் பிரச்சனைகளுக்கு மேல, போராட்டங்களுக்கு மேல, நிந்தைகளுக்கு மேல, லட்சியங்களுக்கு மேல, அவதூறுகளுக்கு மேல, தூஷணங்களுக்கு மேல, சாபங்களுக்கு மேல ஹல்லேலூயா ஆண்டவர் உயரத்திலே வைக்கிறது சர்வ வல்லமை உள்ளது.